ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 4 விதமான தோசை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு என்ன தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி தோசை தாங்க. இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறம் இதுக்கு மேலே இட்லி பொடி வந்து நம்ம மேலால் தூவி விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா, நம்ம எதுவுமே கையில் இல்லை, முட்டை இல்லை வெங்காயம் எதுவுமே இல்லாத பட்சத்தில் இது மாதிரி இட்லி பொடி இருந்துச்சுனாவே போதும். இதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தோசை. பீட்ரூட் வந்து நம்ம எப்படி தான் சமைச்சு கொடுத்தாலும் அவங்க வந்து இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, உரப்பா போட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா உரப்பா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோசையை ஊற்றி கொடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். வந்து பீட்ரூட்டை வந்து நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பீட்ரூட் சாறை இதில் ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள், அடுத்து உப்பு, அடுத்து மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வந்து இந்த தண்ணி சுண்டட்டும். கொதிச்சுட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி வற்றிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நான் மேலால் ஊற்றிருக்கேங்க. இப்போ தோசை மேலே இந்த பீட்ரூட் சாறை ஊற்றிடலாங்க. இப்போ இது மேலே வெங்காயத்தை தூவி விட்டுறலாம். நீங்கள் எந்த தோசை ஊற்றினாலும் அது மேலே இட்லி பொடி போட்டிங்க அப்படின்னா நல்லாவே இருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து மல்லித்தழையை வந்து தூவிடலாம். இந்த தோசை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் சொதன்னு இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த தோசையை சாப்பிடுவாங்க. அடுத்து 3வது தோசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டேங்க. இதுக்கு மேலே வந்து லைட்டாக நம்ம இட்லி பொடி தூவிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வெங்காயத்தை தூவி விட்டுறலாம். இதுக்கு மேலே மல்லித்தழை போட்டுடலாங்க. இது பார்த்திங்கன்னா நார்மலாக வெங்காய தோசை தான். இது நம்ம லைட்டாக எண்ணெயில் வதக்கி போடலாம். கொஞ்சம் சொதன்னு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இது மாதிரி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக தெரியும். இதுக்கு மேலே வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப குழந்தைகளுக்காக இருந்தால் நான் கொஞ்சம் எண்ணெய் 2-3 தடவை ஆட் பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக. இதுவே வந்து பெரியவங்களுக்காக இருந்தால் நம்ம கம்மியாகவே வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும். அவ்வளோதான். இப்போ வெங்காய தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டலாம். அவ்வளோதான், வெங்காய தோசை ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
4வதா வந்து நம்ம முட்டை தோசை பார்க்கலாங்க. முட்டையில் வந்து நம்ம வேக வச்ச முட்டையில் அந்த ஒயிட்டு சாப்பிடுவாங்க, எல்லோ வந்து சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி இதை எல்லாத்தையுமே நம்ம வதக்கிக்கலாம். அது கூட மஞ்சள், உப்பு, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி இது எல்லாத்தையும் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தக்கன நம்ம எடுத்து அதையுமே போட்டு நல்லா மசிய விடலாம். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு லைட்டாக வேக விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால இதே தோசை சட்டியில் செய்கிறேன். கொஞ்சம் நிறையா செய்யணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் செஞ்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம என்ன போட போகிறோம் பார்த்திங்கன்னா, முட்டையோட அந்த மஞ்சள் கருவை போட போகிறேன் வேக வச்சது. இப்போ இதையுமே வந்து நல்லா உடச்சி விட்டு இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து கிரேவி பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். நான் வந்து மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்ப்பேன். காரம் ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வேணும் அப்படின்னா தூக்கலாக வேணும் அப்படின்னா மிளகாய் பொடியும் நல்லாவே போட்டுக்கோங்க நிறையாவே. அது கூட நம்ம மிளகுத்தூளும் போட்டாலும் இன்னும் ரொம்ப உரப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இன்னும் வேறு என்ன தோசை சுடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தோசை சுடுறப்போ அவங்களோட பேரை நான் வந்து வீடியோவில் சொல்கிறேங்க. தோசை மேலே எண்ணெய் ஊற்றி இதுக்கு மேலே நம்ம வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சு அந்த எக்கு கிரேவி இருந்துச்சுல்ல அதை வந்து இதில் நம்ம போட்டுடலாம். இப்போ முட்டையோட அந்த வெள்ளை பகுதி இருக்குல்ல அதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது மேலே போட்டுடலாம். இது மாதிரி தோசை வந்து நம்ம மாறி மாறி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க ஒரு தோசையோடு சேர்த்து இன்னும் 2 தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம சட்னி எக்ஸ்ட்ரா அரைக்கணும் அப்படிங்கிற டைமும் நமக்கு மிச்சமாகும். வெறும் தோசையை சாப்பிட்டாவே நமக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக தெரியும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் தோசை சுடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த தோசை எப்படி இருந்துச்சு, நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.